வணக்கம். தன்னம்பிக்கையும் தலைக்கணமும். முடியாது என்பது மூடநம்பிக்கை, முடியுமா என்பது அவநம்பிக்கை, முடியும் என்பதுதான் தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கைக்கும் தலைக்கணத்திற்கும் ஒரு நூலளவுதான் வித்தியாசம் என்று சொல்கிறார்கள். அப்படி என்ன வித்தியாசம் என்று கேட்கும் பொழுது, தனக்கு இருந்தால் அது தன்னம்பிக்கை, பிறருக்கு இருந்தால் அது தலைக்கணம், இப்படியாகத்தான் பலரின் புரிதல் இருக்கிறது. ஆனால் உண்மையில் என்னால் முடியும் என்பது தன்னம்பிக்கை, என்னால் மட்டும்தான் முடியும் என்று நினைப்பதுதான் தலைக்கணம். இன்றைய காலகட்டத்தில் என்னுடைய திறமைகளை நான் வெளிப்படுத்துவதையே பலரும் தலைக்கணம் என்றுதான் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றுமே தெரியாதவர்களெல்லாம் ஆணவத்துடனும் திமிருடனும் என்னிடம் கேள்வி கேட்கும் பொழுது, என்னுடைய சுய சிந்தனையின் மூலமும் திறமையின் மூலமும் ஏதோ ஒன்றை வென்ற நான் அவர்களுக்கு பதிலளிக்க ஏன் தயங்க வேண்டும்? இதை நான் செய்வேன் என்பது தன்னம்பிக்கை என்றால், இதை நான் செய்தேன் என்பது மட்டும் எப்படி தலைக்கணமாகும்? தன்னம்பிக்கை என்பது ஒருவனின் வாழ்க்கையில் மிக முக்கியமானது. உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் டெரக் ரெட்மான், இவர் ஒரு ஒலிம்பிக் விளையாட்டு வீரர், உசேன் போல்ட்டுடைய மிகச்சிறந்த போட்டியாளர். ஒரு போட்டியில 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம், போட்டியாளர்கள் எல்லாரும் 100 மீட்டர் தொலைவில் ஓடிட்டு இருக்காங்க. டெரக் ரெட்மான் மட்டும் எல்லாரையும் விட 50 அடி முன்னாடி ஓடிட்டு இருக்காரு. ஓட்டப்பந்தயம் நடக்கும்பொழுது திடீர்னு அவர் காலில் ஒரு சுளுக்கு, அதுக்கு மேல அவரால் அதே வேகத்துல பயணிக்க முடியல. பின்னாடி வந்த எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க. அவர் கூட வந்தவங்க சொல்றாங்க, இல்ல இன்னைக்கு நம்மளால ஜெயிக்க முடியாது, வா போயிடலாம். ஆனா அதே இடத்துல நின்று விடாமல் தன்னம்பிக்கையோடு ஓடி எல்லை கோட்டை தாண்டிய பிறகு அவர் கீழே விழறாரு. அந்த அரங்கத்தில் இருந்த மக்கள் அந்த போட்டியில் வெற்றி பெற்றவருக்கு உட்கார்ந்திருந்த இடத்துல என்ன கை தட்டினாங்க. ஆனால் முயற்சி செய்து தன்னம்பிக்கையோடு எல்லைக்கோட்டை தாண்டி விழுந்த இவருக்கு எழுந்திருச்சுன்னு கை தட்டினாங்க. ஆக விடியும் என்று விண்ணை நம்பும் நீ, முடியும் என்று உன்னை நம்பு, உனக்கு தான் வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். விழும் என்று நினைத்து விட்டால் மரத்திற்கு வேறிருந்தும் பலன் இல்லை. அதே மாதிரி முடியும் என்று நினைத்து விட்டால் மூச்சிருக்கும் வரை நமக்கு எந்த கவலையுமே இல்லை. நாளைய உலகின் நாயகன் நீதான் அப்படின்னு 4 பேர் சொல்லுவான். அந்த மாயையை மட்டும் நம்பி ஏமாந்து விடாதே. நீ செல்ல போவது முள் கொண்ட பாதை என்று தெரிந்தால் கூட முயன்று இறங்கி நடந்துவிடு, ஆனால் ஒருபோதும் பின்வாங்காதே. ஏனென்றால் நதிகள் எல்லாம் பள்ளத்தை பார்த்து பயப்படுவதில்லை. ஏன், அந்த பள்ளத்தை நிரப்பிய பிறகும் கூட அவை நின்று விடுவதில்லை, ஓடிக்கொண்டேதான் இருக்கும். தவறி விழுந்தால் கூட மரணம்தான்னு தெரிஞ்ச பிறகும்தான் கிணத்துக்கு மேல இருக்க மரத்தோட கிளையில பல பறவைகள் கூடு கட்டி கொண்டிருக்கும். தலைக்கணம் என்பது வேறொன்றும் இல்லை, தோல்விக்கான திறவுகோல், அவ்வளவுதான். தலைக்கணத்தை தவிர்த்து விடுங்கள்னு சொல்றாங்க. ஏனென்றால் கயிறு அருந்த பிறகுதான் பட்டத்திற்கு தெரியும் அந்த உயரம் தனக்கானது அல்ல என்று. வரலாற்றின் போராட்டத்தை வென்றவர்களுக்கும் போராட்டத்தில் தோற்றவர்களுக்கும், ஏன் போராட்டத்தில் போராடி பார்த்தவர்களுக்கு கூட வரலாற்று பக்கங்களில் இடம் இருக்கின்றது. ஆனால் வேடிக்கை பார்த்தவர்களுக்கும் விமர்சித்தவர்களுக்கும் ஒரு வரி கூட கிடையாது. ஆக தன்னம்பிக்கையுடனும் தன்னடக்கத்துடனும் வாழ்ந்த எவருமே வரலாற்றில் வீழ்ந்ததில்லை. தன்னம்பிக்கை தலைமை ஏற்கும், தலைக்கணம் உன்னை வீழ்த்தும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.